தமிழ், உனக்கு பங்களா வேணுமா, கார் வேணுமா, ஆள் அம்புகள் வேணுமா, எல்லா வசதி வேணுமா, எல்லாத்தையுமே ஐயா இப்பவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. அவ்வளவு வசதி இருக்குது ஐயா கிட்ட. அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளுடைய குறிக்கோள் என்ன? அந்த பட்டாளத்தாரையும் அண்ணாமலையை பழி வாங்கணுங்கிறதா. அந்த அண்ணாமலை ஒரு பொம்பளை பேய். பத்தா குறைக்கு அந்த அன்வருங்கிற பூசாரி பக்கத்துல உட்காந்து பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பேய் நமக்கு அடங்குங்கிற. இங்க பாரு, தவசி கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா அவன் பக்கம் தீர்ப்பாயிரும்னு நினைக்கிறேன். அவன் வெளியே வந்தான்னு வச்சுக்கா, அவன் செய்யற முதல் காரியம் அண்ணாமலை பேர்ல அந்த கோயில் எழுதி வைக்கிறதா. உடனே பட்டாளத்தாரன் என்ன பண்ணுவாரு? தவசி பேர்ல அந்த வீட்டை எழுதி வச்சிருவாரு. அப்புறம் உங்க நீ என்ன பண்ண போற? காலம் பூரா உங்க அண்ணன் வீட்லயே வாழை வெட்டி உட்கார்ந்து இருக்க போறியா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உஷாராய்க்கணும். இங்க பாரு, ஐயா என்ன பண்றாரு? பட்டாளத்தான இன்னும் 2 நாளா விசால வீட்டுக்கு துரத்தி விட்டுற போறாரு. அதுக்கு முன்னாடி நீயும் போய் மருமகளா அந்த வீட்டுல உட்கார்ந்துக்க. நல்ல உன் மாதிரி நடி. இப்ப ஐயாவை பாரு, ராஜா மகளே அப்படின்னு விசாலத்துக்கு எப்படி நடிச்சு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அங்க பாரு, நடிப்ப பாரு.